வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான கரண்டி ஆம்லெட் தான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல ஒரு மிக்சிங் ஜாரில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா அந்த ஒரு மாதிரி ரெண்டும் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாவை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இது நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம எந்த கரண்டியில் ஆம்லெட் போடுறோமோ அதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். இந்த கரண்டிக்கு எனக்கு ஒரு முட்டை போதுமான அளவாக இருக்கும். உங்களோடது பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சைடு இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். நல்லா ஈஸியாக திருப்ப வந்துடும். நல்லா பந்து மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சைடும் நல்லா வேகட்டும். இப்போ இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்கும். 2 சைடுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிளேட்டில் எடுத்தாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை நான் கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஸ்பூன் வந்து டக்குன்னு கட் ஆகுற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி ஒரு ஸ்பாஞ்சி லேயர் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான கரண்டி ஆம்லெட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.